Good afternoon students. Previous class அவங்க வந்து யூனிட் 1 ஃபுல்லாக எடுத்திருப்பாங்க, ஐ மீன் பேசிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து யூனிட் 2 வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ சாப்டர் 2 நம்பர் சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்பர் சிஸ்டம் அதை பார்க்க போகிறோம். ஸோ அதோட வந்து இன்ட்ரோடக்ஷன் நம்ம இன்றைக்கி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். ஓகேவா? இப்போது டேட்டா என்ற சொல் டேட்டம் என்ற சொல்லிலிருந்து வந்தது. அதன் பொருள் ரா ஃபேக்ட்ஸ், செயல்படுத்தப்படாத உண்மை தகவல். அதாவது டேட்டா அப்படின்னு ஒரு சொல் வந்து டேட்டம் அப்படின்னு என்ற சொல்லிலிருந்து வந்தது. அதன் பொருள் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரா ஃபேக்ட்ஸ். அதுக்கு வந்து தமிழில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா செயல்படாத உண்மை தகவல் என்பதாகும். ஸோ டேட்டா என்பது, டேட்டானா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள், இடங்கள் அல்லது ஏதோ ஒரு பொருள், அதான் சம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பாருங்களேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எடுத்துக்கிறோம் நேம், ஏஜ், கிளாஸ், மார்க் மற்றும் சப்ஜெக்ட் போன்றவை வேரியபிள் என்று எடுத்துக்கொள்வோம். இதெல்லாம் வந்து என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா வேரியபிள்ஸ். ஸோ இது வந்து வேரியபிள். ஸோ வேரியபிள் வந்து தமிழில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேரியபிள்னால் மாறிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம வந்து தனுஷ் மாறிலாம் நினச்சிக்கூடாது. இது ஜஸ்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்ல போனால் மாறிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு வேரியபிளாக வந்து எடுத்துக்கொள்வோம். ஓகேவா? எடுத்துக்கலாம். இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஒவ்வொரு வேரியபிள்களிலும் இந்த நேமு, ஏஜ், கிளாஸு, மார்க்கு, சப்ஜெக்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள்களில் அதற்குரிய மதிப்புகளை இருத்தினல் கீழ்கண்டவாறு தோன்றும். அதாவது இதுக்கு அதாவது நேமுக்கு என்ன வந்து இது மதிப்பு, நேமுக்கு என்ன மதிப்பு, ஏஜுக்கு என்ன மதிப்பு, கிளாஸுக்கு என்ன மதிப்பு, மார்க்ஸுக்கு என்ன மதிப்பு, சப்ஜெக்ட்டுக்கு என்ன மதிப்பு அப்படின்னு போன்றவை நம்ம வந்து அதில் வந்து நம்ம வந்து போட்டோன்னா, ஐ மீன் இருத்தினால் அப்படின்னா என்னென்னா ஆட் பண்ணனா எப்படி வரும் அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேம், இப்போ நான் வந்து நேமு, ஏஜ், கிளாஸ், மார்க், சப்ஜெக்ட்டுக்கு பாலு 16, 11, 65 சிஎஸ். ஸோ பாருங்கள், இப்போ நேம் அப்படின்னு இருக்கா. இப்போ நேம் வந்து ஒரு வேரியபிளுக்கு டேட்டா கொடுத்துருக்கேன் பாலு. ஏஜ் ஒரு வேரியபிள் 16, அது ஒரு டேட்டா. ஸோ இதான் கீழே இருக்க பாருங்கள், வேரியபிள்ஸ், டேட்டா. இதெல்லாம் வேரியபிள்ஸ், இதெல்லாம் டேட்டா. ஸோ வந்து அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நிமிஷம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அபவ் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் இந்த 5 வேரியபிள்களின் இருத்தப்பட்ட வேல்யூகள் டேட்டா எனப்படும். அதாவது நம்ம இந்த 5 வேரியபிள் இருக்குல்ல, இந்த 5 வேரியபிளில் இருத்தப்பட்டனா இதுதான் நம்ம இதை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. வேரியபிளில் டேட்டாவை நம்ம வந்து போட்டிருக்கோம். இதுதான் பாலு 16, 11, 65 சிஎஸ். இதை வந்து டேட்டா. ஸோ அந்த இதை தான் நாங்கள் இங்கே சொல்கிறோம். இந்த அபவ் எக்ஸாம்பிள், இந்த 5 வேரியபிளில் கொடுக்கப்பட்ட வேல்யூ பேர் தான் டேட்டா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த டேட்டாவை நம்ம வந்து ப்ராசஸ் ஆகும்போது நம்மளுக்கு எப்படி வந்து கிடைக்கும் அப்படின்னா, பாருங்கள், பாலு இஸ் 16 years old, ஸ்டடிங் இன் கிளாஸ் 11th and has scored 65 marks in computer science subject அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டேட்டா ரெப்ரசன்டேஷன். அதாவது இப்போ பார்த்தது நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன், டேட்டா நம்பர் சிஸ்டத்தோட இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டேட்டா ரெப்ரசன்டேஷன். டேட்டானா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டேட்டா ரெப்ரசன்டேஷன். அதாவது கம்ப்யூட்டர் வந்து டேட்டாக்களை 0 மற்றும் 1 என்ற எண்களில் கையாளுகின்றது. அதாவது கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் பைனரி லாங்குவேஜ். ஸோ பைனரி லாங்குவேஜில் அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா 0 and 1 தான் இருக்கும். ஸோ 0 மற்றும் 1 என்ற எண்களால் கையாளுகின்றது. நம்பர், அல்ஃபபெட், ஸ்பெஷல் கேரக்டர் என டேட்டா எந்த வகையாக இருந்தாலும் அவை கம்ப்யூட்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய 0 and 1 என்ற எண் வடிவில் மாற்றப்பட வேண்டும். அதாவது நம்பராக இருந்தாலும் சரி, அல்ஃபபெட்டாக இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் கேரக்டர் இந்த ஆச்சரியக்கூடிய அதெல்லாம் இருந்தாலும் சரி, அது எந்த வகையான டேட்டாவாக இருந்தாலும் சரி, அவை கம்ப்யூட்டரால், அதாவது கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் என்ன? பைனரி லாங்குவேஜ். ஸோ பைனரி லாங்குவேஜ் அதுதான் வந்து கம்ப்யூட்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய 0 and 1
என்ற எண் வடிவில் மாற்றப்பட வேண்டும். எண் மீன்ஸ் பைனரி நம்பர். ஸோ பைனரி நம்பர் தான் அது. ஸோ பைனரி நம்பராக மாற்றப்பட வேண்டும். அப்படி பண்ணால் தான் கம்ப்யூட்டரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் இன்ஃபர்மேஷன் எனிதிங். ஸோ கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய 0 மற்றும் 1 ஆகியவை மிஷின் லாங்குவேஜ் என்று அழைக்கப்படுகிறது. கம்ப்யூட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய 0 மற்றும் 1 ஆகியவை மிஷின் லாங்குவேஜ் என்று அழைக்கப்படுகிறது. 0 and 1 ஆகிய இரு எண்களும் இங்கிலீஷில், அதாவது ஆங்கிலத்தில் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா பைனரி டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த பைனரி டிஜிட் வந்து தமிழில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இருநிலை எண்கள் அல்லது இரும எண்கள் என்று அழைக்கப்படுகிறது. எனவே இந்த டேட்டா ரெப்ரசன்டேஷனை பற்றி நீங்கள் வந்து கற்றுக்கணும், படிக்கிறது கொஞ்சம் முக்கியம். டேட்டாவை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்மளால் இந்த இதை வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து செகண்ட் டாபிக் வந்து இதுதான் டேட்டா ரெப்ரசன்டேஷன். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதோட கண்டினியூஷன் தான். ஸோ a bit is the short form of binary digit which can be 0 or 1. It is the basic unit of data in computers. அதாவது a bit வந்து பைனரி டிஜிட்டோட ஷார்ட் ஃபார்மு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா 0 and 1s அந்த மாதிரி இருக்கும். இதோட பேசிக் யூனிட் ஆஃப் டேட்டா இன் கம்ப்யூட்டர்ஸ். இது வந்து ஒரு பேசிக்கான யூனிட் ஒரு கம்ப்யூட்டரில், இதுதான் ஒரு பேசிக் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்க்க போனோம்னா நிபில். ஸோ எ நிபில் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் 4 bits. 4 பிட்டை சேர்ந்தது தான் நிபில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏ கலெக்ஷன் ஆஃப் 8 bit இஸ் கால் பைட். ஒரு 8 பிட்டை கலெக்ட் பண்ணி வச்சுருக்க அப்படின்னா அது பேர் வந்து பைட். A byte is considered as the basic unit of measuring the memory size in the computer. கம்ப்யூட்டரில் இருக்கிற மெமரி சைஸை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் அடிப்படையான யூனிட்டை தான் பைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வேர்ட் லென்த் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் பிட் ப்ராசஸ்டு பை அ கம்ப்யூட்டர் சிபியூ. வேர்ட் லென்த்து அப்படின்னா என்னென்னா ஒரு நம்பர் ஆஃப் பிட்டை வந்து சிபியூ, கம்ப்யூட்டரோட சிபியூ வந்து ப்ராசஸ் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பாருங்களேன். இப்போ ஒரு வேர்ட் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 8 பிட்டு, 16 பிட்டு, 32 பிட்டு, 64 பிட்டு. இப்போ ப்ரெசண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரில் வந்து 32 பிட்டும் 64 பிட்டும் இருக்குது. அதாவது ஓஎஸ் மாதிரி சொல்கிறோம். இப்போ அதேமாதிரி பார்த்தோன்னா இந்த புக்கில் உங்களுக்கு இந்த இருக்கும். பிட்டுனா என்ன, நிபில், பைட், கிலோபைட், மெகாபைட், ஜிகாபைட், டெராபைட். இதை நீங்கள் சும்மா பார்த்துக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்க்க போனால் கம்ப்யூட்டர் மெமரி. So computer memory is normally represented in terms of kilobytes. அதாவது கம்ப்யூட்டர் மெமரி வந்து நார்மலாக எப்படி ரெப்ரசன்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கிலோபைட் இல்லை மெகாபைட்டில் ரெப்ரசன்ட் ஆகிருக்கும். கம்ப்யூட்டர் மெமரி இஸ் none other that மெயின் மெமரி ஆர் செகண்டரி ஸ்டோரேஜ். அதுதான் கம்ப்யூட்டர் மெமரின்னு சொல்லுவாங்க. ஸோ இன் டெசிமல் சிஸ்டத்தில் பார்க்க போனால் 1 கிலோ வந்து ரெப்ரசன்ட் ஆஸ் 1000, தட் இஸ் 10^3. அதுவே பைனரி சிஸ்டம் பார்த்தோன்னா 1 கிலோ பைட்டை 1024 bytes, that is 2^10. இதுதான் the following table represented the various memory sizes. இது பாருங்கள், வேரியஸ் மெமரி சைஸஸில் இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். need not to meg up this, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். need not to meg up. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். கம்ப்யூட்டர் மெமரி வந்து மெயின் மெமரி, செகண்டரி ஸ்டோரேஜ், இது ரெண்டு சேர்ந்தது தான் கம்ப்யூட்டர் மெமரி. இஸ் நார்மலி ரெப்ரசன்டட் இன் கிலோபைட்டில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, இல்லை மெகாபைட், கிலோபைட் ஆர் மெகாபைட்டில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இன் டெசிமல் சிஸ்டத்தில் 1 கிலோ ரெப்ரசென்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா 1000 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, அதாவது 10^3. அதுவே பைனரி சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன், 1 கிலோ பைட்டை ரெப்ரசென்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா 1024 bytes, அதாவது 2^10. சரியா, புரிஞ்சுதா? இதுதான். ஸோ இந்த டேபிள் ஓகே. அதுக்கடுத்து வந்து பைட்ஸ் ஆர் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் எ கேரக்டர் இன் ஏ டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட்டில் கேரக்டர் இருக்குது, அதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா பைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோடிங் ஸ்கீம்ஸ் ஆர் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் த கேரக்டர் செட் அண்ட் நம்பர்ஸ். கேரக்டர் செட்டையும் நம்பர்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோடிங் ஸ்கீமாஸ் இருக்குது. அதில் நம்ம பார்க்க போகிறது முக்கியமானது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இதை தான் நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் பார்க்க போனோம்னா ஈச் பைனரி வேல்யூ ரெப்ரசன்ட் ஈச் வேல்யூ வந்து பைனரி வேல்யூ வந்து பிட்வீன் 0 and 127 இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் எ ஸ்பெசிஃபிக் கேரக்டர். ஒரு ஸ்பெசிஃபிக்கான கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுல 0 to 127க்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம். அதாவது பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஆஸ்கி வேல்யூ ஃபார் பிளாங்க் ஸ்பேஸ். பிளாங்க் ஸ்பேஸ் நீங்கள் விடுறீங்க அப்படின்னா அதுக்கு 32. ஆஸ்கி வேல்யூ ஆஃப் நியூமரிக் 0
நியூமரிக் 0க்கு 48 ASCII வேல்யூ. ரேஞ்ச் ஆஃப் ASCII வேல்யூ ஃபார் லோயர் கேஸ் அல்ஃபபெட்டுக்கு ASCII வேல்யூ என்ன அப்படின்னா 97 to 122. அதே மாதிரி அப்பர் கேஸ் அல்ஃபபெட்டுக்கு 65 to 90. ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த டாபிக் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நம்பர் சிஸ்டம் வந்து நம்பர்களை குறிக்கும் ஒரு வழிமுறையாகும். அதாவது நம்பர் சிஸ்டம் வந்து நம்பர்களை குறிக்கும் ஒரு வழிமுறையாகும். நடைமுறையில் நாம் யூஸ் பண்ணும் மிகவும் பொதுவான நம்பர் சிஸ்டம் வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம். அதாவது டெசிமல் நம்பர் சிஸ்டம் தான் நம்ம வந்து பொதுவாக யூஸ் பண்ணுறோம். நம்பர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நம்பரை வந்து குறிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா நடைமுறையில் டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டெசிமல் நம்பர் சிஸ்டத்தை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அதிகமாக. ஸோ இவை தவிர, அதாவது டெசிமல் நம்பர் சிஸ்டத்தை தவிர பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் சிஸ்டம், இந்த 3 இருக்குது. பைனரி, ஆக்டல் அண்டு ஹெக்ஸாடெசிமல் சிஸ்டம், இந்த 3மே இருக்கின்றது. ஒவ்வொரு நம்பர் சிஸ்டமும் அதன் பேஸ் வேல்யூ கொண்டு அடையாளம் காணப்படும். அதாவது ஒவ்வொரு நம்பர் சிஸ்டம், இப்போ பைனரி அப்படின்னா 2, ஆக்டல்னா 8, ஹெக்ஸாடெசிமல்னா 16, இந்த மாதிரி பேஸ் வேல்யூ கொண்டு அடையாளம் காணப்படும். அதாவது பாருங்கள், இப்போது டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் பாருங்கள். இப்போ டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். ஸோ இதோட பேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெசிமலோட பேஸ் வேல்யூ வந்து 10, பைனரியோட பேஸ் வேல்யூ வந்து 2, ஆக்டலோடது 8 அண்ட் ஹெக்ஸாடெசிமலோடது வந்து இங்கே பாருங்கள், ஹெக்ஸாடெசிமலோடது வந்து 16. ஸோ ஓகேவா? இப்போ டெசிமல் வந்து 10, அதான் சொன்னது பார், அதன் பேஸ் வேல்யூ வந்து கொண்டு அடையாளம் காணப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பேஸ் வேல்யூ இப்போ 10ன்னா டெசிமல் அப்படின்னு அடையாளம் காணலாம், 2 அப்படின்னா பைனரி அப்படின்னு அடையாளம் காணலாம், 8 அப்படின்னா ஆக்டல் அப்படின்னு அடையாளம் காணலாம், 16 அப்படின்னா ஹெக்ஸாடெசிமலை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அடையாளம் காண உதவியாக இருக்கின்றது கூட சொல்லிக்கலாம். ஸோ இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம். அதாவது டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன அப்படின்னா இந்த எண்முறை வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஆகிய 10 டிஜிட்டுகளை கொண்டது. 0 to 9 ஆகிய 10 டிஜிட்டுகளை கொண்டது. இது பழமையான, ஆக்சுவலி இது வந்து ஓல்டு, ஆனால் பொதுவாக பயன்பாட்டில் உள்ள முறையாகும். ஓல்டு இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவீங்களே, ஸோ அந்த மாதிரி இது வந்து பழமையான, அதே சமயம் பொதுவாக பயன்பாட்டில் உள்ள முறையாகும். இப்போ அதாவது டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா, அதே தான் இதில் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பொசிஷனல் வேல்யூ முறையாகும். இது வந்து என்னென்னா பொசிஷனல் வேல்யூ முறை. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா ஒரு டெசிமல் டிஜிட் உள்ள ஒவ்வொரு எண்ணின் வேல்யூவும் அதன் நிலையை அல்லது அந்த எண் அமைந்துள்ள இடத்தை பொறுத்து அமையும். அதாவது ஒரு டெசிமல் டிஜிட் வந்து ஒரு டெசிமல் டிஜிட்டோட உள்ள ஒவ்வொரு எண்ணின் டெசிமல் டிஜிட்டோட ஒவ்வொரு எண்ணும் வந்து எண்ணின் வேல்யூவும் அதன் நிலையை, பொசிஷனை அல்லது அந்த எண் அமைந்துள்ள இடத்தை, அந்த இடத்தை கொண்டு அந்த நிலையை கொண்டு பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டெசிமல் நம்பரின் ஒவ்வொரு டிஜிட்டையும் அந்த டிஜிட்டின் பொசிஷனை 10 பெருக்க வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், தெரியலையா, அது ஒரு நிமிஷம், சாரி, இங்கே பாருங்கள், பொறுத்து அமையும். அதாவது டெசிமல் நம்பர் இன் அதாவது டெசிமல் நம்பரில் இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டும் அந்த டிஜிட்டின் பொசிஷனை 10 பெருக்க வேண்டும். அதாவது எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒரு நிமிஷம், இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1, 2, 3, 10 ஈக்குவல் டு 1 × 10⁻2 + 2 × 10⁻1 + 3 × 10⁻0. ஓகேவா? இது 0. ஸோ இது வந்து டிஜிட். ஸோ இந்த டிஜிட்டோட பொசிஷன் அதுதான். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, செகண்ட் வந்து செகண்டில் இருக்குது, தேர்ட் வந்து தேர்டில் இருக்குது. ஸோ இந்த வரிசையில் பார்க்க போனோன்னா ஃபஸ்ட்டு வந்து 10⁻2, 10⁻1, 10⁻0,
அதாவது நீங்கள் ரிவர்ஸில் எதுனா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பாருங்களேன். இப்போ பாருங்கள் 3 × 10⁻0 + 2 × 10 ஏன்னா 0 1 2 அதனால் நீங்கள் வந்து போடும் போது ரிவர்ஸில் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரியே இது மட்டும்தான் நீங்கள் வந்து ரிவர்ஸில் போடணும். பட் கால்குலேஷன் வந்து நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். 10 × 10 100, 100 × 1 100, and 10 × 2 20, and 3 × 1 3. ஸோ டோட்டல் 123 10. ஸோ இதான் வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம். ஸோ இதான் வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம். இப்போ அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பைனரி நம்பர் சிஸ்டம். அடுத்தது வந்து பைனரி நம்பர் சிஸ்டம். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பைனரி நம்பர் முறையில் 0 மற்றும் 1 என்ற 2 எண் மட்டுமே உள்ளது. பார்த்தீங்களா, பைனரி நம்பர் சிஸ்டம்னாலே 0 and 1s தான். இந்த முறை, இந்த எண் முறை, ஓகேவா, அதான் சொல்கிறாங்க. இந்த முறை வந்து 2s பவர் பொசிஷனல் வெயிட்டேஜ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாருங்க, 2s பவர் பொசிஷனல் வெயிட்டேஜ் மெத்தட் இல் 2ஐ அடிமானமாக கொண்டு, அடிமானம் மீன்ஸ் பேஸ், அடிமானம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடிமானம் அப்படின்னா பேஸ். ஸோ 2ஐ பேஸாக கொண்டுள்ளது. ஸோ ஒரு பைனரி நம்பர் சிஸ்டமின் இடது ஓர பிட்டு, ஒரு பைனரி சிஸ்டத்தில் இடது ஓர பிட்டு வந்து அதிக நிலை பொசிஷனல் வெயிட்டை கொண்டுள்ளது. அதிகமாக பொசிஷனல் வெயிட் இருக்குது, சரிங்களா, வெயிட்டை கொண்டுள்ளது. இது வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனவும் வலது ஓர பிட்டு, அதாவது இடது ஓர பிட்டை மோஸ்ட்டும் வலது ஓர பிட்டை அதில் வந்து குறைந்த பொசிஷனல் வெயிட் இருக்கிறதால அது வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எம்எஸ்பி எல்எஸ்பி இது வந்து இடது ஓர பிட்டு, இது வந்து வலது ஓர பிட்டு. ஸோ இது பாருங்கள், அதுதான். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 11012. ஸோ வேல்யூவை, இது பேஸ் வேல்யூவை கொண்டு நம்ம அடையாளம் காண முடியும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இப்போ 2 அப்படின்னா பைனரி. ஸோ பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு இது அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கணும். எந்த ஒரு இதாக இருந்தாலும் இந்த ஸ்டெப்பு வந்து ரிவர்ஸில் எழுதிக்கணும். அதுதான் நான் ரெட்டில் எழுதியிருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தோன்னா. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரிவர்ஸில் எதனா ஈஸியாக இருக்குன்னா 0 1 2 3. ஸோ 1 × 2 power 0, 0 × 2 power 1, 1 × 2 power 2, 1 × 2 power 3. ஸோ நீங்கள் கேல்குலேஷன் அப்படியே போடலாம். 2 × 2 × 2 to do no small joy. Okay, sorry for the interruption. 2 × 2 × 2. ஸோ 2 × 2 × 2 அப்படி போட்டோன்னா என்ன வரும் 8. ஸோ 8 × 1 8, 2 2 4, and 0 × 2 1 0. ஸோ 1. ஸோ இது பண்ணோன்னா 13. ஸோ இது பைனரி, இதுக்கு டெசிமல் வேல்யூ 13 அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்டல் நம்பர் சிஸ்டம். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற நம்பர் சிஸ்டம் அப்படி கூட சொல்லலாம். ஸோ ஆக்டல் நம்பர் சிஸ்டத்தில் 0 முதல் 7 வரை, 0 முதல் 7 வரை மொத்தம் 8 எண் உள்ளது. 0 to 7 மொத்தம் 8 எண் உள்ளது. இதன் ஒவ்வொரு டிஜிட்டையும் 8இன் அடுக்குகளில் மதிப்பை பெறுகிறது. அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தோன்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம் கண்டுபிடிக்கிறீங்களா, 10 பவர் போடுங்க. பைனரி கண்டுபிடிக்கிறீங்களா, அதாவது பைனரியில் கொடுத்து டெசிமல் ஆக்குறாங்களா, அப்போ பைனரி தான். ஸோ 2ஆக போடுங்க. ஆக்டல்லேருந்து டெசிமல் கண்டுபிடிக்கிறீங்களா, 8ல் வந்து பவர் வச்சு போடணும். பாருங்களேன், எக்ஸாம்பிள் 547 கீழே வந்து 8. ஸோ 8 என்ன ஆக்டல். ஸோ இங்கே பாருங்கள் 547 8 ஈக்குவல் டு, இப்போ அப்படியே ரிவர்ஸில் போடணும் 7 × 8 power 0, 4 × 8 power 1, 5 × 8 power 2. இப்போ அப்படியே கால்குலேஷன் பண்ணால் 8 8s are 64, 8 1s are 8. ஸோ 8, ஸோ 8 வந்து 1. ஸோ 5 × 64, 4 × 8 + 7 × 1, 320 + 32 + 7. ஸோ 359 10. ஸோ டெசிமலாக இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஆக்டல் டு டெசிமல், டெசிமல் டு டெசிமல், பைனரி டு டெசிமல். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதும் அப்படி தான், எக்ஸா டெசிமல் டு டெசிமல். ஸோ எக்ஸா டெசிமல் பொறுத்த வரைக்கும் எக்ஸா டெசிமல் நம்பர் பேஸ் 16 என்று குறிப்பிடப்படும். 16, ஓகேவா. ஹெக்ஸ் நம்பர்ஸ், அதாவது இது எக்ஸா டெசிமலை ஹெக்ஸு அப்படி கூட சொல்லலாம். ஸோ ஹெக்ஸ் நம்பர்ஸ் ஷார்ட் ஹேண்ட் வடிவங்களாக பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது ஒரு காம்பேக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு காம்பேக்டாக ஒரு இது, அதாவது இப்போ நீங்கள் மொபைல்லாம் வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நாங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ ஹெக்ஸா டெசிமல் யூஸ் பண்ணி பார்த்தோன்னா ஒரு காம்பேக்டான ஒரு
ஆன்சர் மாதிரி கிடைக்கும் அப்படின்ட்டு பாருங்கள். டேட்டாக்களை மிகவும் கச்சிதமாக குறிப்பிட இந்த முறை பயன்படுகிறது. கச்சிதமாக, காம்பேக்டாக. ஸோ ஒரு டேட்டாவை கச்சிதமாக குறிப்பிட இந்த முறை பயன்படுகிறது. ஹெக்ஸாடெசிமல் முறை வந்து ஒரு காம்பேக்டாக உங்களுக்கு ஒரு டேட்டாவை வந்து திருப்பி குறிப்பிடணும் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் பயன்படுகிறது. ஸோ இந்த முறையில் 0 முதல் 9 வரை டெசிமல் நம்பர் தான். ஸோ 0 முதல் 9 வரை டெசிமல் நம்பரில் எப்படி இருந்ததோ அதே தான் வந்து ஹெக்ஸாடெசிமலில் இருக்கும். பட் ஹெக்ஸாடெசிமலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அடுத்த வர 10, 11, 12, 13, 14, 15 இவை என்னென்னா இந்த அல்ஃபபெட் ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 ஃபஸ்ட்டு 6 அல்ஃபபெட்டை எடுத்திருப்பாங்க. இப்போ 10க்கு வந்து ஏ, அதே மாதிரி இதை பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10க்கு வந்து இந்த பாருங்கள், 10க்கு வந்து ஏ, 11க்கு வந்து பி, 12க்கு வந்து சி, 13க்கு வந்து டி, 14க்கு வந்து இ, 15க்கு வந்து எஃப். ஸோ அல்ஃபபெட்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2 × 16 power 1 + 5 × 16 power 0. ஸோ அதுதான் ரிவர்ஸில் தான் 5 × 16 power 0 + 2 × 16 power 1. ஸோ 16 1 தான். ஸோ 2 × 16 32 + 5 37 10. ஸோ இது வந்து ஹெக்ஸாடெசிமல். ஸோ 10 இஸ் த பேஸ் வேல்யூ ஃபார் டெசிமல் அண்ட் ஆக்டலோட பேஸ் வேல்யூ 8. அதே மாதிரி பைனரியோடது வந்து 2 அண்ட் ஹெக்ஸாடெசிமலோடது வந்து 16. ஸோ இந்த மாதிரி பேஸ் வேல்யூ வச்சு நம்ம வந்து அவங்க என்ன மாதிரி கேள்விகள் கொடுத்துருக்காங்க என்பதை ஈஸியாக கண்டுபிடித்து கொள்ளலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷனை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.